ஒரு சத்திய வசனத்தை அங்க வச்சாரு. சுதந்திரம் நண்பர் எனக்கு சொல்லி காலை கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்லிட்டு இருந்தாரு, ஒருவனுக்கு நாம ஏன் அடிமையா இருக்கணும்? உனக்கு சுய புத்தி கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? உனக்கு சர்வ சுதந்திரம் ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் இல்லையா? ஏன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையா இருக்கிற? ஒரு மனிதனுக்கு அடிமைப்பட வேண்டுமா? தலையை வணங்க வேண்டுமா? நீ குப்புற விட வேண்டாம், தலையாவது வணங்க வேண்டுமா? சோத்திரம் சொல்லு கடவுளே, சொல்லு. அதாவது கடவுளே, இந்த மனுஷன் நான் பார்த்ததுனால உனக்கு சோத்திரம் ஐயா, நான் அப்படித்தான் சொல்றேன். கடவுளே, அந்த ஐயாவை நான் பார்க்கறதுக்கு இப்ப எனக்கு கொடுத்த கிருபைக்காக, இந்த நண்பரை நான் பார்க்க செய்த கிருபைக்காக ஆண்டவனே உன்னை துதிக்கிறேன். துதி உங்களுக்கு இல்ல, சலாம் சொல்றது உங்களுக்கு அல்ல. ஆண்டவனே, இந்த தம்பியை நான் பார்த்தபடியா உன்னை துதிக்கிறேன். எதுக்கு? நாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் முகமுகமாக உனக்கு முன்பாக நாங்க ரெண்டு பேரும் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் துதிக்கிறேன். இவரை வேற இவர் சரீரத்துக்காக, இவர் உத்தியோகத்துக்காக, இவர் படிப்புக்காக, பட்டத்துக்காக, இன்னொரு நடுவராக இருக்கிறதுக்காக நான் இவரை துதிக்கல, ஆண்டவரை துதிக்கல, இவரை வாழ்த்தல. என் வாழ்த்துதல் எல்லாம் அல்லாவுக்கே, மனிதனுக்கு அல்ல. அதாவது சில தலையில் அடிக்கிறாங்க, நான் தலையில் அடிக்கிறது இல்லை. அப்படி அடிக்கிறாங்க, இப்படி அடிக்கிறாங்க, இப்படி சொல்றாங்க. இப்படி சொல்றதுல ஒருவேளை ஒரு பக்திக்குரிய காரியம் இருக்கு. இது வெள்ளக்காரன் அடிச்சு தலைவிதின்னு அடிக்கிறான், நெத்தில அடிக்கிறான் தலைவிதின்னு சொல்லி அடிச்சு காயம் முடிச்சு போவோம். வேண்டாம். கடவுளை பார்த்து ஆண்டவனே, தம்பியை எனக்கு காக்க கொடுத்ததுக்காக இப்படி ஒரு காரியத்தில் சொல்லும் போது நடுவராக இருந்து ஜட்ஜா இருந்து தீர்ப்பு கொடுத்ததுக்கு அவரை கொடுத்தபடியால் இவருக்காக ஆண்டவனே உண்மை துதிக்கிறேன். இந்த தம்பி நல்லா வாழட்டும், நல்லவனா வாழ்ந்து ஆண்டவனை ஏற்றுக்கொண்டு இவருடைய அந்த காரியங்கள்ல இருந்து, நாத்திக தன்மையில இருந்து இறைவனை கண்டுகொண்டு, அல்லாவை கண்டுகொண்டு, அவருக்குள்ளே இந்த அன்னை தம்பி ஜெயனுலாப்தினும் நானும் இவரும் மூணு பேரும் ஒன்னா கை மேல கை கொடுத்துக்கிட்டு தோல்ல தோல் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறத நான் ஆசைப்படுறேன். இருப்போம், கண்டிப்பா நிச்சயம் நாங்க மூணு பேரும் ஒன்னா இருப்போம். நாங்க இருந்தா எங்களுடைய சட்டத்தை கேட்கிற நீங்களும் இருப்பீங்க. எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் டிகிரி கிடைக்கும். நாங்க உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த டிகிரி எங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் கடவுளை கோரிக்கிறேன். தவிர நான் ஒரு மனுஷன் நான் இப்படி தூக்க பார்த்து அதை கடவுளை கும்பிடும்போது இப்படி கும்பிடுவேன். ஆனா பெரும்பாலும் என்னுடைய வணக்க வழி, அதை எங்களுடைய பெந்தேகா சகோதரர்களுடைய வழக்க வழி, இதுதான் எங்களுடைய வணக்க வழி. பூமியை பார்த்தோம், நேரைய பார்த்தோம், மேற்க பார்த்தோம், கிழக்க பார்த்தோம், வடக்க பார்த்தோம், தெற்க பார்த்தோம் கும்பிடுறது இல்ல. கடவுளே, ஒரு தனி மனிதனை பார்த்தா பிரைஸ் தி லார்ட், அத கடவுள் வாழ்க, தேவனுடைய நாமம் மயப்படுவதாக, சமாதான வழி வாழ்வதாக, சலாம் அலைக்கும் தாராளமா சொல்வேன். எனக்கு அந்த வார்த்தை சொல்ல தெரியலையா, அதனால நான் தமிழ்ல சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்றீங்க, அது எனக்கு சரியா சொல்ல தெரியாது, அதையே மன்னிச்சுக்கிறேன். கடவுளுக்கு சோத்துறோம். அதனால முஸ்லீம் ஆத்மா நண்பர்களை கண்டா பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவேன். தமிழ்ல எனக்கு சொல்லுவேன், உங்களுக்கு வார்த்தை சொல்ல முடியாதனால நான் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவேன், உங்களுக்கு விளங்கிடுறதுக்காக. நான் சோத்துறேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தெரியாம இருக்கும். சோத்துறேன் ஏன் சொல்றேன், உங்களுக்கு சொல்லல, உங்களை கண்டபடியால் ஆண்டவனுக்கு சொல்றேன். ஆண்டவனே, அந்த சகோதரனை காண செய்தா, அவர் மூலம் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க செய்தாய், அவருக்கு அல்ல கடவுளுக்கு சொல்லுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போறேன். இப்ப கொஞ்சம் குர்ஆன்ல ரெண்டு மூணு சிறிய காரியங்களை பார்ப்போம். குர்ஆன் 2:256 ஒரு காரியம் சொல்லுது. குர்ஆன் 2:256, குர்ஆன் 256 2ஆம் அதிகாரம் 256 வசனம். எவன் சைத்தானை நிராகரித்து விட்டு போடா பேசாது அப்படின்னு அடிச்சு விட்டு அல்லாவை விசுவாசிக்கிறான், அல்லாவை கடவுளை இறைவனை விசுவாசிக்கிறவன் அவன் நிச்சயமாக அறுபடாத பலமான ஒரு கயிற்றை பிடித்துக் கொண்டான்னு குர்ஆன் சொல்லுது. என்னது அந்த கயிறு? கயிறுனா என்ன? என்ன நம்ம வீட்டுல அந்த துணி காய போடுறது தொங்க போடுறோம் அந்த கயிறா? இல்ல கிணத்துல தண்ணி அடிக்கணும் அந்த கயிறா? அல்லாவுடைய கயிறு எதியா? யாருக்கு தெரியும்? இப்ப பாருங்க, கயிறு சொல்லியாச்சு. கயிறுனா என்ன? எதுக்குயா கயிறு சொல்றது? ஒரு கயிறு 3 பிரிகளால் ஆனது. தம்பி உழவு மாடு வச்சிருக்காரு தெரியும், புனையல் மாடு கட்டுவாரு. அந்த கயிறு எத்தனை முழுக்கப்பட்டிருக்கும்?
3 பிரி ஒன்றா சேர்ந்து கயிறாகும். அது ஒரு பிரியா இருந்தா பிரிதான், இன்னும் பிரிச்சு விட்டா நூலு தான், தும்பு தான். தும்ப 3 தடவை அப்படி முறுக்கி எடுத்து வச்சுட்டு அப்படி 3 பாகம் முறுக்கி ஒன்னா பிடிச்சு மாட்டை கட்டுவார். கலப்பையை பிடிக்கும் போது தம்பிக்கு விவசாயம் இருக்கு, நம்ம நடுவருக்கு இப்ப நான் சரியா சொல்லியிருக்கேன்னு அவருக்கு தெரியும். ஒரு கயிறு எத்தனை பிரி உண்டது? 3 பிரிகள் கொண்டது ஒரு கயிறு. கயிறுக்கு 3 பிரிகள் உண்டு. 3 பிரி ஒன்றா இணைக்கிற போது கயிறாகும். 2 பிரிச்சா கயிறாவாது. அது கயிறு இல்ல. நண்பர்கள் தம்பிக்கு தெரியும், நம்ம நடுவருக்கு தெரியும். 2 இருந்தா கயிறா இருக்காது. முப்பிரி நூல் சீக்கிரமாக அருந்து போகாது. அந்த புனையில மாட்டுக்கு கழுத்துல கட்டுறாங்களே கயிறு, நோக்கால கட்டுவாங்களே கயிறு, கலப்பையில கட்டுவாங்களே கயிறு, மூக்கலஞ்சல போறாங்களே கயிறு. இந்த கயிறு 3 பிரியா இருக்கு. தம்பிக்கு வழங்கிருக்காதான் சொல்றேன். எனக்கு சாட்சி என் பக்கமாக நியாயம் சொல்றதுக்காக அவரை எடுத்து சொல்றேன், சட்டத்தை சொல்றேன். கயிறு 3 பிரிவுகளானது. அந்த கயிறு அல்லாவுடைய கயிறு சொல்லப்பட்டிருக்கு. நான் இப்ப அல்லாவுடைய இந்த கயிறை சொல்லல, அல்லாவுடைய கயிறு, அல்லாவுடைய பல கயிற்றை பலமாக பிடித்துக் கொண்டு சொல்லிட்டு இந்த கயிறு என்னையா? அவனுடைய வேதம், அவனுடைய உள்ள 3 இயல்பு, அவனில் உள்ள 3 இயல்பு, கடவுளில் உள்ள 3 இயல்புக்கு பேரு அல்லாவுடைய கயிறு. அவனை பலமாக பற்றிக்கொள், இல்லை நீ நாசமாவாய், இல்லை நீ நரகத்துக்கு போவாய். அல்லாவுடைய கயிறை பற்றிக் கொள்ளாவிட்டால், இந்த முப்பிரி நூலை பற்றிக் கொள்ளாவிட்டால் சீக்கிரம் அறந்து நூல் நூலா பிரிஞ்சு தும்பு தும்பா போய் நீ நரகத்தை சம்பாதிப்பாய். ஆகவே அல்லாவுடைய கயிற்றை பலமா பற்றிக்கொள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அடுத்து பாருங்க 20:10-11. இதுல இந்த 2 வசனம் இருக்கு. உங்களுக்கு நண்பர்களுக்கு குர்ஆனை சொல்லணும்னு சொல்லி எனக்கு 2 பேர் ஆசைப்பட்டாங்க என்கிட்ட கேட்கணும்னு சொல்லி. ஒருவேளை உங்க இமாமா சொல்லிக் கொடுக்கல எனக்கு தெரியல. 31:22 படிங்க ஐயா. 31:22. அவங்க உங்களுக்கு சொல்லித்தராம இருந்தா அவங்க மேல குற்றம். அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்லாம இருந்தா இமாம் மேல குற்றம். எவன் தன்னுடைய முகத்தை முற்றிலும் அல்லாஹ்வின் பால் திருப்பி, எவன் தன்னுடைய முகத்தை கடவுளுக்கு நேராக ஆக்கிக் கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் நிச்சயமாய் மிக்க பலமான ஒரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டான். எவன் ஒருவன் தன்னுடைய பாவ குணங்களை விட்டு, சைத்தானை விட்டு தன் ஆத்மாவுக்கை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு நேராக திருப்பி வைத்துக் கொண்டு, தன் மனச்சாட்சியை கடவுளுக்கு நேராக திருப்பிக் கொண்டு, தன் மனச்சாட்சியை கடவுளுக்கு நேராக திருப்பிக் கொண்டு அவன் பக்குவப்பட்டு கடவுளுடைய கயிற்றை, அந்த அல்லாஹ்வுடைய கயிற்றை, அந்த வேதத்தை, அவனுடைய 3 இயல்புகளை பற்றி பிடித்துக் கொண்டு வராதவன், அவரை நோக்காதவன், அவருக்கு கீழ்ப்படியாதவன் நிச்சயமாக அந்த அறுகுட்ட கயிற்றால அக்னிக்குள்ள போவான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இன்னும் ஒரு வசனம் தர்றேன் பாருங்க. அதுல ஹதீஸ் 1168, ஹதீஸ் 1168 இங்க இருக்குயா. ஹதீஸ் 1168. துவக்கமும் அவனே, துவக்கமும் அவனே, முடிவும் அவனே, முடிவும் அவனே, தோன்றுவதும் அவனே, தோன்றுவதும் அவனே, மறைந்திருப்பதும் அவனே, மறைந்திருப்பதும் அவனே. அவன் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன், எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். தோற்றுவதும் அவனே, துவக்கமும் அவனே. அடுத்தையா முடிவும் அவனே, முடிவும் அவனே, மறைந்திருப்பதும் அவனே, மறைந்திருப்பதும் அவனே. 57:3 படிங்கய்யா. குர்ஆன் 57:3. குர்ஆன் 57:3. தேங்க்ஸ்யா. கொஞ்சம் சட்டுங்க எடுங்களேன். 57:3. ஆதியும் அவனே, ஆதியும் அவனே, அந்தமும் அவனே, அந்தமும் அவனே, தோற்றுவதும் அவனே, தோற்றுவதும் அவனே, மறைந்திருப்பதும் அவனே, மறைந்து காணப்படுகிறவனும் அவனே. அவன் சகலவற்றையும் நன்கறிந்தோன். அவன் அந்த அல்லாஹ் சகலவற்றையும் அறிந்தவன். அவன் காணப்படுகிறவனும் காணப்படாதவனும் துவக்கமும் முடிவும் சகலமும் அவனே.
அந்த அல்லாஹ்வாகிய கடவுளே அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இன்னொரு ஹதீஸ் படிச்சாதான் நமக்கு உஜாரா இருக்கும். 847 847 சொல்லுங்க. ஹதீஸ் என்னது எத்தனை சொன்னேன்? 847 படிங்க. எங்கள் இறைவன் எங்களின் முன் தோன்றும் நாங்கள் இந்த இடத்தில் எதிர்பார்த்திருப்போம். எங்கள் இறைவன் எங்களுக்கு முன்னால காணப்படுற வரைக்கும் இங்க இருப்போம்னு சொல்றாங்க. பின்னர் எங்களின் இறைவன் வந்ததும் நாங்கள் அவனை அறிந்து கொள்வோம் என்று கூறுவர். எனவே இறைவன் அவர்கள் எதிர்பார்க்கும் கோலத்தில் அவர்களிடம் வந்து நான் தான் உங்களுடைய இறைவன் என்று கூறுவான் என்று முகமது அடியார் சொன்னார். அடுத்து கடந்து போற குர்ஆன் 20:10 குர்ஆன் 20:10 குர்ஆன் 20:10 பக்கத்துல இருக்கு. கேட்டு மாட்டேன். இங்க என்ன சொல்லுங்க பாருங்க. அவன் தன் குடும்பத்தாருடன் அதாவது மோசே தன் குடும்பத்தாருடன் சென்ற பொழுது தான் செல்ல வேண்டிய வழியை அவன் ஒரு வழியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். அறியாத நிலையில் கொஞ்சம் நிலையா மூசா தன் குடும்பத்தாரோடு ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். ஒரு வழியை தேடி போய் கொண்டிருக்கிறான். வழி தெரியல அவனுக்கு. எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. ஆண்டவன் காட்டணும். ஆண்டவன் அந்த வழியை காட்டணும் நமக்கு. இப்ப மூசாவால ஒண்ணு செய்ய முடியல. அவன் குடும்பத்தோட குழந்தைகளோட வந்துட்டு இருக்கிறான். நான் அப்படிதான் சொல்லுவேன். அறியாத நிலையில் ஊர் என்னும் மலையின் மீது அவன் நெருப்பை கண்ட சமயத்தில் தன் குடும்பத்தாரை நோக்கி நீங்கள் இங்கே சிறிது தாமதித்திருங்கள். மெய்யாகவே நான் நெருப்பை காண்கிறேன். அதிலிருந்து ஓர் எரிகொள்ளியை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வருகிறேன். ஒரு அங்கு நெருப்பை காண்கிறான். அதிலிருந்து ஒரு கொள்ளியை, அதாவது விளக்கை எடுத்துக்கிட்டு வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்கிறான். அப்ப அவன் எங்க இருக்கிறான்? ஒரு இருட்டுல இருக்கிறான். வழி தெரியல போகிறதுக்கு. குடும்பத்தை கூட்டு வாரான். வழி தெரிய மாட்டேங்குது. ஆண்டவன் எப்பவும் அவனோட இருக்கிறாரு. உடனடியே அங்க ஒரு நெருப்பை காட்டுறாரு. காட்டுல கூறுங்கிற மலையில அங்க யாருக்கு நெருப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான்? அவன் பாட்டி கொடுத்தனால, தாத்தா கொடுத்தனா, இல்ல ஆபரான் கொடுத்துக்கிட்டு இருந்தானா, இல்ல ஆதாம் கொடுத்தனா, நோவா கொடுத்தனா, இல்ல தன்னால தீப்பிடிச்சு இருந்துச்சா? இல்ல, கடவுள் தன்னுடைய மகனுக்கு நெருப்பை காட்டினார். நீ போக வேண்டிய ஒளி இங்க இருக்குதுப்பா, வெளிச்சம் என்கிட்ட இருந்து கொஞ்சோட வெளிச்சத்தை எடுத்துட்டாங்க. போ, நீ போக வேண்டிய வழியை நான் காட்டுறேன். போ. எங்க? இஸ்ரவேலுக்கு போ, யூதா கோத்திரத்துக்குள்ள போ, யாக்கோபின் சந்ததிக்கிட்ட போ, ஆபிரகாமின் சந்ததிக்கிட்ட போ, உன் சந்ததிக்கிட்ட போ, அந்த விளக்க எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. நெருப்பு ஒண்ணா? நெருப்பு ஒரு பொருளா? இப்ப எடுத்துக்கிறோம். இங்க சேரியில் இருக்குமா எனக்கு தெரியல. இப்ப இங்க இருந்து ஒரு மைலுக்கு அங்கால எங்கேயோ வருது, அந்த நெருப்பு எடுத்து வச்சுக்கிறோம். இங்க இருந்து பார்த்தா என்ன தெரியும்? புகை தெரியும். மேல தீப்பத்திட்டா. எங்க ஊர்ல மணி அடிப்போம். எங்க ஊர்ல முஸ்லீம் தீபத்தினா கோயில்ல மணி அடிப்போம், பிள்ளையார் கோயில்ல மணி அடிப்பான். அவங்க டமடமான அந்த நகரமா சொல்லுவாங்க. அது நீங்க என்ன தெரியல. எங்க ஊர்ல நவரம் தட்டின்னு சொல்லுவாங்க. நவரம் தட்டிட்டு
எங்களுக்கு காலையில உழவு வேலைக்கு எழுப்பி விடுறது என் தம்பி தான். எங்களை உழவு வேலைக்கு எழுப்பி விடுறது நவரத்தை தட்டி தான் எழுப்பி விடுவாரு. அதுக்காக நான் இப்பவும் நன்றி விடுறேன். எங்க ஊர்ல எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்றாங்க. வேலைக்கு போறவங்க நவரம் தட்டி தான் போவோம். நவரம் தானே சொல்லுவாங்க, எங்க ஊர்ல நவரம் தான் சொல்லுவாங்க. சரியான வாக்கு தெரியாது. நவரம் தட்டி தான் வேலைக்கு போறதுக்கு அவங்க எழுப்பிடுவாங்க. எங்க கோயில 6 மணிக்கு தான் மணி அடிக்கும். அவங்க கோயில 4:45 5க்கு எழுப்பிடுவாங்க. மாடு கொண்டு உழவு போறதுக்கெல்லாம் எப்போ போவான்? நவரம் அடிச்சோன்னே போவான். தம்பி குத்துக்கும் அவருடைய அப்பாவுக்கும் அவருடைய தாத்தாவுக்கும் நான் ரொம்ப நன்றி கடாக பட்டனா இருக்கேன். எங்க சித்தப்பா எப்போ தான் அந்த நவரம் தட்டணும்னு போயிடுவார். அப்ப அந்த நெருப்புங்கிறது என்ன ஒளி, அது ஒரு வழிகாட்டுது. அது அங்க நவரம் வழிகாட்டுது, இங்க நெருப்பு அவனுக்கு வழிகாட்டுது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சும்மா கொஞ்சம் சிரிப்பு மாதிரி, அதாவது சத்தியத்தை கொஞ்சம் இல்லைன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. காலைல பார்த்தேன் தம்பி பேசிட்டு இருக்கும்போது இங்க அந்த ஐயா மாட்டேங்க இல்லைங்க தயவுசெய்து மாட்டேங்க தூக்கம் போட்டு தலையை அப்படி இப்படி ஆடிக்கிட்டே கிடந்தாங்க. தோல்ல தெரியும் அடுத்த மேல விழுந்தவங்க இருந்தாங்க. இப்ப யாரும் விழ மாட்டீங்க பச்சா. அதுக்காக பிடிச்ச நவரம் தட்டணும் உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லையா? உண்மையே சத்தியத்தை சிரிச்சு சொல்றேன், தப்புல. தம்பியை பற்றி உலக மாட்டுக்கு அந்த கயிற்றை பற்றி சொன்னா அவருக்கு தெரியும். அவர் என் பக்கமா சொல்லணுங்கிறக்காக அவரை அப்படி சொன்னேன். கயிறு மாட்டை கட்டுறதுக்கு தெரியும். ஒரு உலக மாடு வச்சிருக்காரு, வீட்டு பண்ண வச்சிருக்காரு. ஏர் மாட்டில் எப்படி கட்டுறது தெரியும், கயிறு 3 தான் தெரியும். அதை சரிப்படுத்திருக்கா அவரை என் பக்கம் வச்சுக்கிட்டேன். இருங்க ஐயா, போகட்டும். நெருப்பை கண்டான், அங்கே புகை காணப்பட்டது. இன்னும் உடனே எங்க ஊர்ல மணி அடிச்சோன்னா நாங்க ஓடுவோம். எங்களுக்கு திருநாள்மணி ஒரு ஊருக்கு, பனிக்காடார் கொடுக்கணும் ஒரு ஊருக்கு, முஸ்லீம் தெரியும் ஒன்று இருக்குது, அம்மன் கோவில் தெரியும் ஒன்று இருக்குது. எங்க கோயில மணி அடிச்ச உடனே இவர் நவரத்தை தட்டுவாரு, லெப்ப. அங்க உங்களை லெப்பன் தான் சொல்லுவோம் நாங்க. அதுக்கு நீங்க தப்பிதான் எடுத்துக்கலாம் தெரியாது. உடனடியே திருநாள்மணி மணி அடிப்பான். எங்க பள்ளிக்கூடத்துல வட்டில் மணி தான் அடிப்போம். பனிக்காடார் கோயிலுக்குள்ள மணி இருக்கு, வட்டில் மணி போட்டு அடிப்பான். எங்க மணி தான் பலமா கேட்கும், கோயில இருக்க மணி. அது கோவருக்கு இருக்கு. முஸ்லீம் தெருல போனாலும் போவோம், பனிக்காடார் கோயிலில் நடந்தாலும் போவோம். கீழநாள் மணி வீரமணிக்கிட்ட அடிக்கும். வீரமணிக்கிட்ட காயப்பட்டு வரைக்கும் அடிக்கும் மணி, கோயில் மணி. உடனே எல்லாரும் ஓடி வராங்க நெருப்பு இடத்துக்கு. அப்ப 2வது என்ன தெரியும் கிடைத்தவங்க, நெருப்பு அந்த அந்த அனல், அதாவது நாவுகள் தெரியும். புகைக்கு கீழே நாவு தெரியும். இப்ப நான் நெருப்பை காண்றோம். இன்னும் கிட்ட போனா என்ன செய்யும், சுடும். நெருப்பில் எத்தனை தன்மை இருக்குது? மோசையை கண்டதுக்கு ஒரே ஒரு நெருப்பு. அவன் எடுத்துட்டு வந்த அந்த கொல்லி குச்சியில புகையும் இருந்துச்சு, வெளிச்சமும் இருந்துச்சு, சூடு இருந்துச்சு. இறைவன் 3 இழுவைகளே உடையவன் அப்படிங்கிறதுக்கு நான் நிரூபிக்கிறேன். இப்போ இன்னும் கடந்து வர்றேன் பாருங்க. 20:11 குர்ஆன் 20:11. குர்ஆன் 20:11 யாரா வாசிங்க ஐயா. அவர் அதனிடம் வரவே, அவர் அதாவது முகமது இல்ல மூசா அதனிடம் வரவே, அந்த நெருப்பண்டை வரவே, அவரை நோக்கி மூசாவே, மூசா அந்த நெருப்பு கூப்பிடுது பாருங்க. கல்லுதான் கூப்பிடுன்னு சொல்லி இங்க ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அங்க நெருப்பு கூப்பிடுது பாருங்க. என்ன சொல்லி கூப்பிடுது? மூசாவே. அது நெருப்புக்கு எப்படி அந்த பேர் தெரியும்? நெருப்புக்கு மனிதனோட பேர் எப்படி தெரியும்? மூசாவே சொல்ல தெரியுமா? என்ன சொல்லிச்சு? மூசாவே மூசாவே என சப்தமிட்டு அழைத்து நிச்சயமாக நான் தான் உமது இறைவன், நான் தான் உமது இறைவன் அந்த நெருப்பு சொல்லிச்சு. அந்த நெருப்பு சொல்லுது அவனை பார்த்து, நான் தான் அப்ப அவன் இறைவன். காணல அவன் நெருப்பை தான் காணல. அதாவது ஒரு ஒளி பெருசா இருக்குது, அந்த ஒளியில கடவுள் இருக்கிறாரு. அந்த ஒளியை பார்த்துட்டு அந்த ஒளி பேசுது அவனோட. இப்ப பேசுறத குறித்து வர்றேன். நீங்க வேணா எங்க ஊர்ல யாரத்தால ஒரு 2000 வீடு இருக்குது. எங்களுக்கு கிராமத்துல 2000 வீடு இருக்கு. 2000 வீட்லயும் அநேகமாக 50 வயசுக்கு மேற்பட்டவங்களெல்லாம் எனக்கு தெரியும். இன்றைக்கு என்ன வந்து ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருங்க, இங்க ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருங்க. வாசல்ல நின்றுட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல சொல்லுங்க. அப்படி சொல்ல சொல்லுங்க. அதாவது எங்க ஊர்ல 2000 வீடு கிடக்குல, ஒரு 100 பேரை பிடிச்சிட்டு வாங்கலாம். நீங்களே காசை போட்டு செலவழிச்சு நிரூபிக்கிறதுக்காக கூட்டு வாங்கலாம். என் கண்ணை ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுங்க. அந்த சத்தம் மட்டும் எனக்கு கேட்க முடியாது. ஒரு ஜன்னல் வச்சுக்கிடுங்க. அது நல்லா அதை எப்படி ஒரு முறை என் முகம் அவங்க காணாம மூடிடுங்க. இந்த 100 பேரையும் ஒவ்வொருவரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு போச்சுடுங்க. வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம்.
பிஸ்மில்லானியா சொல்லிட்டு போய் சொல்லுங்களா, அதை ஈசா ரூபலானியா சொல்லிட்டு போய் சொல்லுங்க. அந்த வார்த்தையை வச்சு ஹலோ நீ துரநாடார், நீ வெற்றிவேல் நாடார், நீ ராமசாமி நாடார், நீ அசுன் குத்தூசு, நீ தோல்கட காக்கா, இவர் அப்படி, இவர் பிச்சைக்கனி, இவர் முஸ்தபா, இவர் அகமது, இவர் உருண்டை, அப்படி உருண்டை முஸ்லீம் தம்பி ஒருத்தர் இருக்கிறார் என் வயதுக்காரர். இப்படி நான் என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு பேரையா அவர் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு போனா, அவர் பிஸ்மில்லான்னு சொல்ல சொல்ல நான் என்ன சொல்லுவேன், அவங்க பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எப்படியா சொல்றேன், அவனுடைய குரலில் அவன் இருக்கிறான், அவனுடைய குரலில் 1000 பேர் இருந்தாலும் இங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரா பேர் சொல்லிட்டு உங்க குரல்லாம் பதிவு பண்ணுவோம், திருப்பி போட்டு பாருங்க. நான் ஒரு நாள் இந்த டேப்ல இந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டு இருக்குது, என் சின்ன பிள்ளைய பேர பிள்ளைலாம் சேர்ந்துட்டு பாட்டு படிச்சுது, நானும் கூட சேர்ந்து படித்தேன். என் பேரன் ஒருத்தன் 9 வயசுல குறும்புகாரன் இருக்கான், அவன் இன்னைக்கு தாத்தாவை கிண்டல் பண்ணி பாட வச்சிருந்தான்னு சொல்லிட்டு அவன் அசுவப்படாம அந்த டேப் ரெக்கார்டை பதிவு போட்டான். உள்ள இருந்த ரெக்கார்டு அடிச்சு அது பழைய பாட்டை நீக்கி போட்டு படிச்சுட்டு ஒரு 3-4 பாட்டை என்ன வச்சு பாட வச்சு அவங்களும் பாடிட்டு என் கூட சேர்ந்து கும்மா நடிச்சானுங்க. நான் ஒரு 10-15 நாள் கழிச்சு எங்கெல்லாம் இப்படி ஊழியத்துக்கு இப்படியான ஒரு காரியங்கள் போயிட்டு ஒரு 10-15 நாள் வந்தேன். நான் வீட்டுக்கு போறேன், அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. இல்ல இதுல இந்த மாதிரி ஒரு பாட்டு ஏசு வருகிறாங்க, ஏசு சகோதரன் தினகரனுடைய பாட்டாடாக இருந்தது, இது என்னடா பண்ணீங்க அப்படின்னு அங்க பாடிச்சதும் கேட்குது. யார் பாடுன்னு தெரியல எனக்கு. அவன் சொல்றான், தாத்தா நீங்க அன்னைக்கு விளையாடுனீங்களா, உங்களை விளையாட்டு உங்க பாட்டை வச்சுக்க பாருங்க. நான் வழக்கமா பாடுற பாட்டு அது, என் பிள்ளைகளோட பாடுற பாட்டு. ஆனா அது சத்தம் எனக்கு விளங்கல. நீங்க சோதனை பண்ணணும்னா உங்க ஒவ்வொருடைய குரலையும் இதில் போட்டு பார்க்கறதுனால, என்னைக்காவது உங்களோட குரலை டேப்ல போட்டு பார்க்கறதுக்கு முன்னால உங்க குரல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் சேலஞ்ச் பண்றேன். ஒருவருடைய தன்னுடைய குரல் தனக்கு தெரியாது, அதே வேளையில உங்களுடைய குரலை கொண்டு உங்களை நான் கண்டுபிடித்து விடுகிறேன். உங்களுடைய குரலை கொண்டு என் ஊரில் உள்ள தம்பி அசனை கொண்டு அவர் கதவை மூடிக்கிட்டு எதிர்பாராம எழுதிட்டு அண்ணே, அவர் அண்ணன் நான் சொல்லுவார், என்ன அண்ணே அப்படிம்பாரு. அது எங்க ஊர் பாச பாணி, அது ஒரு அண்ணங்கிறது ஏழங்கிறது ஒரு தமிழ் தனிப்பமையா இருக்குன்னு சொல்லிட்டேன். அவர் சொல்ற அண்ணன் சொல்றது அப்படியே 4 மாடிக்காரர் வந்திருக்காரு, என் முன்னாடி சொல்லிடுவா, உள்ள இருந்து அடுப்பாங்கல இருந்து கிச்சன்ல இருந்து சொல்லுவா, அண்ணா காக்கா வந்திருக்காரு அப்படின்பா, உங்க காக்கா வந்திருக்காரு அப்படின்பா. இவரு வந்துட்டாரும், இந்த அவங்க தொப்பிக்காரர் வந்துட்டாரு, இவர் தொப்பியோட தான் இவரு வருவார், உங்க தொப்பிக்காரர் வந்துட்டாரு அப்படின்னு முன்னாடி சொல்லுவா. எது சொல்றாங்க, குரல் நயம் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. கடவுளுடைய குரல் வித்தியாசப்பட்டது. இத்தனை கோடி மனிதர்களை விட ஒருவனுடைய குரலை போல் ஒருவன் குரல் இல்ல, கடவுள் குரல் இதை விட மேலான உண்டு. அந்த குரலை அவன் கேட்டு மூசாவே என்ன சொல்றாருயா, மூசாவே சப்தமிட்டு அழைத்து நான் தான் சொல்லிட்டாரு. அந்த குரல் சொல்லுது, கடவுளை காணல. ஒளி இருக்குது, குரல் இருக்குது, சொல் வருது, அதுல இருந்து அதுக்குள்ள கடவுள் இருக்கிறார். மறுபடியும் இன்னும் கூட அவன் அந்த ஆண்டவனை காணல. ஆனாலும் கடவுள் ஒன்று இருக்கிறாரு, அவருடைய பிரகாசம் ஒன்று இருக்குது, அது வந்து வெளிப்படுகிற சத்தம் ஒன்று இருக்குது, ஒளியும் அப்படியே. இறைவன் 3 இயல்புடையவன், மூவன் அல்ல, 3 கடவுள் அல்ல, ஒரே இறைவன், ஒருவன், 3 பேர் அல்ல, 3 தனித்தனி ஒருவன் அல்ல, ஒருவன். தமிழ் புலவர்கள் அழகா பாடியிருக்கிறாங்க, தமிழ் புலவர்கள் அழகா பாடியிருக்காங்க. நாளி உப்பும் நாளி அப்பும் நாளியானவாறு போல், நாளி உப்பும் நாளி அப்பும் நாளியானவாறு போல் இறைவன் இருக்கிறான். நாளி உப்பில் நாளி தண்ணீரை ஊற்றினால் ஏறத்தாழ ஒரு படிதான். டெஸ்ட் பண்ணி பாருங்க, வேண்டாம் இங்கே கொண்டு வாங்க. நாளி உப்புடன் நாளி தண்ணீரை ஊற்றுங்கள், ஏறத்தாழ நாளிதான். 2 சேர்ந்து 1 தான், 2 படி அல்ல. நாளி ஒரு படி இருக்குது, தண்ணீர் ஒரு படி இருக்குது, 2 சேர்ந்து 3ஆகவில்லை, 2ஆகவில்லை, 1 தான். ஏறத்தாழ 1 தான். அதாவது சொல்லுவேன், ஏறத்தாழ 1 இருக்கு. ஒருவேளை கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். உப்பு கரையாய் தெரியுமா உங்களுக்கு? கடைசி வரைக்கும் கரைச்சிக்கிட்டு தான் ஊற்றணும், அப்படின்னா சரியா தான் இருக்கும்.
கடைசி வரைக்கும் பேசி கலக்க முடியாது. உப்பை முழு உப்பை ஆனால் கரைச்சி டேஸ்ட் பண்ணி நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். நான் எண்ணெயில் கலக்கிறதுக்கு பார்த்தேன், பாருங்க நடக்கல. எண்ணெயில உப்பு கலந்து கொஞ்சம் விலையை குறைச்சி வித்தா நிறைய லாபம் எதிர்பார்த்தேன். தம்பிக்கு அட்வைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அவர் என்ன கடைக்காரரு தம்பிட்டு சொல்லி ஏமாத்திட்டு அப்படி வியாபாரம் பெருசாக பண்ணலாமான்னு நினைச்சேன். நடக்கல. உப்பை எண்ணெயில கரைக்க முடியல, தண்ணியில கரைக்க முடியாது, எண்ணெயில கரைக்கல. தண்ணியில கரைச்சாலும் படிவம் படிஞ்சிடும், தண்ணியில உப்பு கரைஞ்சிரும். சாக் பீஸ் கதையா கரையாது. சாக் பீஸ் கரைச்சிட்டு சொல்லுவீங்க, கரைச்சி பாருங்க, கரைச்சில படிஞ்சிடும். எண்ணெயில உப்பு காடி படிஞ்சிடும். இது நான் வியாபாரத்துக்காக கொஞ்சம் கபடா தப்பிதமான வழியில வியாபாரத்தை செய்யணும் அப்படி நான் கண்டுபிடிச்சு பார்த்தா நடக்கல. நான் வியாபாரம் சொல்றேன், இது உண்மை. அதனால எந்த பொருளும் தண்ணில் தானே அறியப்பட முடியாது. எப்ப அறியப்படும்? அதனுடைய இயல்பை கொண்டு அறிய முடியும். தண்ணி ஒரு பொருள் அல்ல. தம்பி படிச்சிருக்கிறாரு நினைக்கிறேன், அவரு கிராஜுவேட் டிகிரியா நேச்சரா கிராஜுவேட். தண்ணீர் ஒரு பொருள் அல்ல, நம்ம தலைவர் ஒத்துக்கிடுவார். அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அது சொல்லுங்க, எனக்கு தெரியல, நான் இங்கிலீஷ் படிக்கலையா. 2H2O2 2H2 and CO2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனியா பிரிஞ்சிடுமா தண்ணி. எப்படி இருக்கு? இப்ப தம்பி என் பக்கம் செலுத்தாரு நினைக்கிறேன். கடவுள் அப்படி பிரிக்க முடியாத ஒருத்துவம். மிக்சர் அல்ல. கத்திரிக்காய் மாங்காயும் புளியங்காயும் பிரிச்சு வச்சு ஒன்னா டோட்டல் போட்டு மிக்சரை வச்சு கடலை பூந்தி அது இதை பிரிச்சு வச்சு ஒன்னா வச்ச மிக்சர் அல்ல, காம்பவுண்ட். அது கூட்டு பொருள். மிக்சர் வேற, உடச்சக்கடலை மெட்ராஸ் அப்படி சொல்றாங்க. முடச்சக்கடலை மற்ற இன்னொரு கடலை மிக்சரு, அந்த நீட்ட பூந்தி அது இதை ஒன்னா போட்டு கலந்து கொஞ்சம் கருவேப்பிலை மூணு பொடிச்சு எண்ணெயில தாளிச்சு வச்சிருவான். அது பேர் மிக்சர். தனித்தனியே குத்தி வச்சிருவான். இந்த கலவை கூட்டுக்கலவை. நானும் என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆத்மாவும் கூட்டு பொருளான ஜெபமணி. இறைவனும் அருளும் வார்த்தையும் பேராத்மாவையும் உடைய ஒருவன் அல்லாஹ். அவனுடைய பெயர் அல்லாஹ். அவனுடைய பெயர் அவன் ஒருவன் அல்ல, மூவனும் அல்ல, ஒருவன். ஒருவன், மூன்று இயல்புகளுடைய ஒருவன் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். ஆனாலும் உங்களை குறித்து கொஞ்சம் ஒரு ஷாட்டை கொடுக்காம விட்டா, உங்க இமாமங்களை ஒரு பிடியாம விட்டா, நீங்க போய் உங்க இமாமங்களை போய் கேட்க மாட்டீங்க. ஒரு ஹதீஸ் சொல்லுது, இறைவன் குதிரையில இருந்து அதனுடைய குதிரையை வேகமா ஓட விட்டானா, எவன் விட்டானோ தெரியல, அந்த வேர்வை கொட்டிச்சான். அந்த வேர்வையில் இருந்து இறைவன் உண்டானான் அப்படின்னு சொல்லுது ஒரு ஹதீஸ். உண்மைதானா? இறைவன் சொல்லுவது உண்மைதானா? இறைவன் குதிரையை வேகமா ஓட விட்டான். அந்த குதிரையில ஓடின ஓட்டத்துல வேர்வை வந்துச்சு. அதுல அந்த வேர்விலிருந்து இறைவன் உண்டானான் என்று உங்களுடைய இமாம்கள் அறிவில்லாமல் கடவுளை குறித்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. தவறு. இறைவன் மூன்று இயல்புகளை உடைய ஒருவன் அப்படி சொல்லி மணி இருக்கிறார். இந்த கட்டுரையை முடிச்சுக்கிறேன். இப்போ நாம இந்த இறை கட்டுப்பாடோட இப்ப நான் இன்னொரு இடத்துக்கு போறேன். தம்பி அவர்கள் இவர் இல்ல, எங்க போயிட்டாங்க? நான் இப்பதான் அவருக்கு கை கொடுக்கணும். இவரை நான் சொல்ற இடத்துக்கு வந்தாதான், இப்ப நான் சொல்ற அந்த எலும்புக்குள்ள வந்தாதான் இவருக்கு நான் கை கொடுப்பேன். 6 மாதத்துக்கு அவர் இங்க வரல, முஸ்லீம் ஆகல, நான் வேற பொறுத்து தூர போட்டுருவேன். உண்மைக்கு சத்தியமா சொல்றேன், இப்ப சொல்றேன். அவர் முழு முஸ்லீமா என் பின்னால வரல, நான் முழு முஸ்லீம், முழு கிறிஸ்தவன். இந்த கொள்கைக்குள்ள அவர் என் பின்னால வரலன்னா கண்டிப்பா வேலை கொடுத்து உங்களை முன்னாடி நாங்க ஒரு கூட்டம் வைங்க. ரெண்டு தம்பிக்கு ஒரு 3 மாதம் ஆர்டர் கொடுங்க, 6 மாதம் கொடுக்குறேன். 6 மாதத்துக்கு நியாயம் சொல்லுவார் இல்லையா? அப்போ உங்க முன்னில பயன்படுத்தி தூர வீசிட்டு போறேன். அவர் கிறிஸ்தவனா அல்லது ஒரு முஸ்லீமா, நல்ல முஸ்லீமா, நான் எதிர்பார்க்கிற முஸ்லீமா மாறாவிட்டால், என்னை போன்ற ஒரு பெந்தேகோஸ்து முஸ்லீமா மாறாவிட்டால் கண்டிப்பா வேலையை பிரிப்பேன். உங்க முன்னே பிரிச்சு சொல்ல நானும் இந்த கூடிட்டு வரமனை கடவுள் என்ன என்னைக்குதான் சேர்தான் கண்டிப்பா சாக போறேன். எப்படி ஒரு நாள் சாக போறேன்? உண்மையா சொல்றேன். நீங்க எல்லாரும் இதை பின்பற்றாங்க. முஸ்லீமாக நீங்க சொல்றாங்க, குர்ஆனை படிங்க. உங்களுடைய இமாமுங்க சொல்ற முட்டாள்தனத்தை படிக்க வேண்டாம்.
இமாமுங்களுக்கு தெரியாது, சாப்பிடதான் தெரியும். நான் சொல்றேன், எங்க குருமாரையும் சேர்த்தான்னு சொல்றேன். இப்ப தம்பியா கொஞ்சம் முன்னால பேசிட்டு இருந்தாரு, இங்க உட்கார்ந்து பாதிக்கும். நேற்று வந்திருந்தாரு இல்லையா, நேற்று வந்திருந்தாரு. அவர் ஒரு முழு குரு, 100க்கு 100 குரு. அவர் அடிபடுவார். என்ன உங்களால் அடிக்க முடியாது. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறவன். 60% தான் கடவுளுக்கு வந்திருக்கிறேன். ஆவடியாக்கள் உண்டு, உங்கள ஆவடியாக்கள் உண்டு, கடந்து போன ஆவடியாக்கள் உங்களுக்கு உண்டு, முஸ்லீம்களை உண்டு, எனக்கு தெரியும். எல்லையை கடந்து போனவங்க இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, பிலிப்பனி வருவேன் இருந்த இடத்துக்கு 50 மைல் தள்ளி ஒரு செகண்ட்ல போயிட்டான். ஒரு செகண்ட்ல இங்க ஒருவேளை உங்களுக்கு தகராறுகள் இருக்கலாம். உங்களுக்குள்ள இப்ப நான் இப்படி ஆவடியாக்கள் உண்டு, ஆவடியாக்கள் எனக்கு அர்த்தம் தெரியாது, சொன்னாங்க சொல்றேன். அதாவது பிலிப்பை போன்ற வேதத்தில் சொல்லப்படுகிற 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. பிலிப்பு அப்புறம் காணப்படவில்லை. பிள்ளைங்க போய் பிலிப்பு ஹோட்டல்ல போயிருந்தா அந்த வருஷம் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 8வது அதிகாரம் பாருங்க. 8 எத்தனை வருஷம் பாருங்க. அந்த சந்தோஷத்தோட திரும்பி போனாங்க சொல்லியிருக்கோம். பாருங்க, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அப்புறம் காணாமல் அவன் நான் தான் எடுத்தேன், கடவுளை இருந்தவன் சந்தோஷத்தோட போயிட்டான். அடுத்து ஆஸ்தோத்திலே காணப்பட்ட 50 மைல் இருக்கு. ஆஸ்தோத்துக்கும் அவன் அங்க அந்த மனிதனுக்கு ஞானம் கொடுத்த இடத்துக்கும் 2 செகண்ட்ல போயிட்டான். அப்படியான உத்தமர்கள் இஸ்லாத்தில் உண்டு. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த ஆவிக்குரிய சரீரம் மனிதனுக்கு உண்டு. நான் நேற்று உங்களுக்கு சொன்ன 7வது நிலையை கடந்த மனிதன் இந்த ஆவியின் உடலுடன் கடந்து போவான். எங்களுக்கு ஒரு ஆதாரமாக பிலிப்பு எனப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பரிசுத்தாவியால் ஆளப்பட்டு அக்னி அபிஷேகத்தை பற்றி நான் சொன்ன 7வது இல்ஹாம் என்ற நிலைக்குள் வந்து கடந்து போனான். அந்த சரீரம் கடந்து போச்சு. அந்த உடல் எப்படி ஆவியால் அடைந்து போச்சு எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவும் அப்படி ஆனார். இயேசு கிறிஸ்துவும் அப்படி ஆனார். கீழே இருந்து மலையில இருந்து காணப்படாம உயர போயிட்டாரு. நீங்க உங்களுக்கு தெரியும் போயிட்டாருன்னு சொல்லி. எப்படி ஒரு பாடி கரையில மேல போவோம், எப்படியா ஒரு மனிதனுடைய பாடி கரையிலிருந்து மேல போவோம்? போய் பார்க்கலாமா? போவீங்களா? நான் இன்னும் 40% சுத்தமா ஆயிட்டா கூட நான் போவேனா? போக முடியுமா? உடலில் சரீரம் ஆண்டவர் சொன்னார், எனக்கு எலும்பு தோலும் இருக்குது, ரத்தம் இருக்குது, சரீரம் எலும்பு இருக்கு. எப்படி அவர் போவாரு? இந்த நிலை ஒன்று இல்லாவிட்டால், பரிசுத்த உடல் ஒன்று இல்லாவிட்டால், ஆத்மீக சரீரம் ஒருவனுக்கு இல்லாவிட்டால் எப்படி மேலே போவான்? இயேசு கிறிஸ்து மேலே போனார் இந்த உடலுடன், உடலுடன் அந்த நித்திய ஜீவனுக்கு அவர் பிரவேசித்தார். அல்லாஹ்வின் அளவில் உயர்த்தி கொள்ளப்பட்டார். இப்படிதான் உயர்த்தி கொள்ளப்பட்டார். இப்ப நான் கடந்து வர்றேன் தம்பி, அவர் வரலையா? அவருக்கு நான் கை கொடுத்திருக்காக தான் நான் எதிர்பார்க்கிறேன். இவரையும் சேர்த்து பிடிச்சி, இவரு நாத்திகர், இவரை இப்ப நான் முஸ்லீமாக்க போறேன். இவரை நான் முஸ்லீமாக்க போறேன். எதை கொண்டு? அந்த கழுத்தை கொண்டு இவரை முஸ்லீமாக்க போறேன். கதையை கழுத்துல போட்டு இழுக்க போறேன். இவர் கல்யாணம் பண்ணா 3 முடிச்சு போடுவாரு. அந்த தாலிக்குள்ள 3 பிரி இருக்கும். தாலி பிடி போடுறா இல்லையா, முடிக்கு தான் கட்டுவாங்க. 3 கட்டு கட்டுவாரு. கண்டிப்பா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவார். மனைவியோடு கூட, நானும் என் மனைவியோடு கூட, தம்பி ஜெயநோதோட மனைவியோடு கூட, எங்கள் குடும்பங்களோடு கூட, நாங்கள் 3 பேரும் ஒரு இடத்துல நீங்க பாப்பீங்க, எங்களுக்கு முன்னால் நீங்க இருப்பீங்க, எல்லாரும் வருவீங்க ஆண்டவர்கிட்ட. அந்த நம்பிக்கையோட நான் கடந்து போறேன். எனக்கு ஒரு இன்ஷா அல்லாஹ் பிரைஸ் தி லார்ட். நான் அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறேன். அவருக்கு குறிப்பா அவர்கிட்ட பேசுறேன். அவருக்கு இப்ப நான் சந்தோஷப்பட முடியாது. சில வார்த்தைகள் சொல்ல போறேன். சொல்லலாமா? அதான் வரைக்கும் காத்திருக்கேன். இதை நான் கடந்து சொல்லிட்டு இருக்கிறேன். கடைசியில் முடிக்கும் போது அவரை கையை கொடுத்து நாங்கள் 3 புறப்பட போறோம் பரலோகத்துக்கு. கடவுள் கொள்கை இன்னைக்கு 29/90 ஜெயனுலாப்தீன் அவர்கள் 2வது கோர்ஸ்ல 2 மணி வேலைக்குள்ள கடவுள் ஒருவரே என்று சொன்னார். உண்மையாகவே உண்மை, சத்தியமாகவே சத்தியம், கடவுள் ஒருவரே தான். குர்ஆன் 12:1 நல்ல சொன்னார். உண்மையாகவே சத்தியம், பைபிளையும் சொல்லுது, நானும் சேர்த்துக்கிறேன். கடவுள் ஒருவர் தான். கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். கடவுள் இருக்கிறார் தான். உண்மையாக உண்மை, ஜெயனுலாப்தீன் சொன்னது சத்தியமே சத்தியம், உண்மையே உண்மை. நான் முஸ்லீமாக கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்தவனும் முஸ்லீமாகிய ஜெயனுலாப்தீனை கொண்டு நடுவராகிய கிறிஸ்தவ முஸ்லீமாகிய நடுவரை கொண்டு
எங்களுடைய தமிழ் தெய்வத்தின் மீது, இந்த தமிழ் பரம்பரையின் மீது நாங்கெல்லாம் அன்னைக்கு கிறிஸ்தவனாக தான் இருந்தோம், முஸ்லீமாக தான் இருந்தோம். இந்த திரவிட நாட்டில், இந்த திருவிடத்துல, இந்த பரிசுத்த பூமியில இதுதான் அந்த பாண்டிய நாடு. இந்த திருவிடத்துல நாங்கெல்லாம் எங்களுடைய பாண்டிய ராஜா காலத்துல நாங்க தான் இதை ஆண்டு இருந்தோம். நாங்க தான் இந்த இஸ்லாமாவும் கிறிஸ்தவராகவும், அதாவது நாங்க சொல்லுகிற இந்த வேதத்துக்குள்ள இருந்தோம். இந்த வேதம் இங்க இருந்து வரல, இங்க இருந்தா புறப்பட்டு போச்சு. இங்கதான் நாங்க இருந்தோம். இங்கதான் ஓங்கிற சத்தம் வந்துச்சு. இங்கதான் அகர உகரம் எல்லாம் வந்துச்சு. பிள்ளை அழைக்கிற ஊடி சொல்றது மூச்சு இங்கதான் வந்துச்சு. தமிழுங்கிற எழுத்து இங்கதான் தொடங்கிச்சு. ஒரு பிள்ளையும் அம்மாங்கிற வார்த்தை அடுத்த வார்த்தை அழாது. மம்மின்னு சொல்லி ஒரு பிள்ளையும் அழாது. அம்மான்னு தான் முதல்ல சொல்லும். இந்த பேய் மக்கள் சொல்லிக் கொடுத்தாதான் அடுத்த வார்த்தை சொல்லி மம்மி எழுவ மாட்டுன்னு சொல்லும். இல்லைன்னா அம்மானு தான் சொல்லும். அகரம் தான் தொடங்கிச்சு. அகர உகரம் எல்லாம் ஓகாரமாக விரிந்தது. இந்த தமிழில் தான் அனைத்து மொழியும் வந்தது. அரபி மொழி தமிழ் மொழியின் பிரதிபலிப்பு. நீங்க அரபி மொழிக்கு முக்கியத்துவம் ஒத்துக்கிடவே மாட்டேன். என்னுடைய மொழியில, என் தாய் மொழியில இந்த திருக்குறள் வந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த தமிழ் மொழி இருக்கிற குரானை நீங்க படிக்கணும். உங்கள குரான் கூட இருக்காத வீடு இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் பொட்டலம் கட்டி தலைக்கு மேல தொங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியும். பச்சை துணியில அநேக கட்டி தொங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியும். அதுக்குள்ள பூச்சியும் முழு இருக்குன்னு தெரியும். அது பொட்டரிச்சு போயிருக்குன்னு தெரியும். அது கருத்து வெளியெல்லாம் கருத்து கருமுண்டமாக தெரியும். புகை பிடிச்சிருக்கீங்கன்னு தெரியும். நான் பார்த்துருக்கேன். 1000 முஸ்லீம் மத்தியில் போயிருக்கேன். 1000 இமாம்களை பார்த்துருக்கேன். கலாசாலைக்கு போயிருக்கேன். அரபு கல்லூரிக்கு போயிருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது இமாம்களுக்கு. நீங்க சொல்லுவீங்க இனி குரானை படிங்க வாலிபர்கள் தான். எங்களை போல கிழவனா பண்ண சாவ போற காலத்தை சங்கராச்சாங்கன்னு கூப்பிடாதீங்க. கண் இருக்கிற போது கடவுளை பாக்குறேங்க. வாலிபர்களே உங்களை எல்லாரும் நான் வாழ்த்துறேன். இந்த சத்தத்தை கேட்டுவிட்டு உங்களை நான் ஆண்டவருக்குள்ள துதிக்கிறேன். குரானை படிங்க. தமிழ்ல எழுத சொல்லி படிங்க. குரான் அரபி அரபி அரபின்னு சாகாதீங்க. அரபியில கடவுள் இல்லை. தமிழ் தான் முதல் கடவுள். தமிழ் எழுத்து தான் ஓ ஆ ஊ தான் கடவுள். தமிழகம் தான் கடவுள் திருவனம். இந்த தமிழகம் இங்க இருந்து ஆபிரகாம் ஊர் வரைக்கும் கடந்து இருந்தது திராவிட நாடு. இந்த திருவிடன் ஆபிரகாம் வரைக்கும் இங்க இருந்து கடந்து இருந்தது. இங்க ஒரு பயணம் இருக்கல. தமிழன் தேவை யாவானின் தந்தை தேவை இங்க யாரும் இருக்கல. யாவானுங்கிறது என்னுடைய குடும்பத்துக்காரன். இந்த நாட்டை பாண்டிய நாட்டை ஆண்டான். சரித்திரம் பாண்டிய நாடு பிடிங்கப்பட்டு 900 வருஷத்துல எல்லாரும் ஆயுர்கிட்ட அடிமையானாங்க. அதாவது பொம்பளையாக கெட்டு போனானுவன். அவன் பொம்பளைகளை பிடிச்சிட்டு ராஜா பொண்டாட்டி 10 பொண்டாட்டி 15 பொண்டாட்டி பிடிச்சிட்டு மாட தெருவுக்குள்ள போனான். ராஜா மாட தெருவுக்குள்ள போனதுனால ஜனங்கள் எல்லாம் அடிமையானாங்க. நாமெல்லாம் அவன் காலை பிடிச்சிட்டு கும்பிடுறோம். புரிஞ்சுதா? இதுதான் சத்தியம் வெல்லும். இஸ்லாம் வெல்லும். கிறிஸ்துவம் வெல்லும். நம்ம தம்பி கிறிஸ்துவ முஸ்லீம் ஆகிவிட்டார். இறைவனை கண்டு கொண்டார். உள்ளத்தில் இப்பொழுது பதித்துவிட்டேன். உங்களில் யாரையும் பதிக்காவிட்டாலும் என் தம்பியை, என் உடம்பிறப்பை, என் சகோதரனை, என் தமிழ் தம்பியை, என் தமிழ் வித்தை நான் ஆண்டவனுக்காக சம்பாதித்துக் கொண்டேன். அடுத்து இங்கே நிறைய சத்தியத்தை சொல்லுவார். நடுவர் சொல்ல வரும்பொழுது நம்மோடு கூட மரவ ராஜ்யத்திற்கு வருவார். அவர் உயிரோட இருந்து கொண்டிருந்தால் இந்த நாட்டை ஆளுவார். கடவுளுக்குள் இங்க இருக்கிற அக்கறம் முடித்த மக்களை நிச்சயமாக இவர் ஆளுவார். ஆண்டவர் இவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். இவர் இப்படியான கூட்டங்களுக்கு நம்ம கடந்து போவார். சத்தியத்தை அறிந்து கொண்ட இவர் இனிமே சும்மா இருக்க முடியாது. ஜீவன் ஊருக்குள்ள வந்த பிறகு என்ன செய்யும்? ஜீவன் உள்ள வந்துட்டா சும்மா இருக்காது. அது என்னைக்காவது பண்ணணும். உயிர் உள்ள வந்துட்டு அது எதாவது பண்ணும். இவர் பண்ணுவாரு. அதைத்தான் தம்பி சொன்னாரு. குர்ஆன் 2:21 கடவுள் ஒருவரே சொல்லி முடிச்சாரு. கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னாரு. அல்லாஹ் தேவையற்றன்னு சொன்னாரு. உண்மைதான். இந்த வசனங்கள் சொல்லி முடிச்சா நான் சொல்லல. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கடவுளை நம்புகிறவன் என்ன செய்யணும்? ஏழைக்கு இறங்க வேண்டும். பைபிள் சொல்லுது. தம்பி சொன்னாரு. ஒன்னு அடுத்தாருக்கு ஒன்று இருக்கிற பங்கிட்டு கொடுன்னு சொன்னாரு. வேதம் சொல்லிச்சு உனக்கிட்ட 2 இருந்தா உங்களுக்கு சொல்லுது 40ல் 1 கொடுக்க சொல்லி இல்லையா? வருஷத்துல 2% கொடுக்க சொல்லியிருக்கு. கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் ஐயா, கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். இப்படியாக கடவுளை ஊழியத்தை செய்யற பிள்ளைகளுக்கு ஊழியத்தை செய்யப்படி இந்த ஹாலை வாங்குறதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும். தம்பி அப்படி பணம் கேளாதுன்னு சொன்னாரு. இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? இந்த கடவுளை ஊழிய மனுஷன் சாவரக்கா பிறந்திருக்கிறோம், செத்து மண்ணா போறதா பிறந்திருக்கிறோம். அங்கு போய் யுகா யுகா யுகமாய்
வாழ போகிறோமே, இந்த 80 வருஷம் வாழ்ற ஊருக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க? அந்த ஊருக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி நண்பர்களுக்கு செலவு பண்ணா என்ன தப்பு? இது தப்பு இல்ல. காரணம் கேட்கல அவங்க, நீங்க எனக்கு தர வேண்டாம், அவர் செய்த ஊழியர்களுக்கு கொடுங்க, அப்பதான் கடவுளங்களை நேசிப்பான். அந்த இடத்துல ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான். அதுல சொல்லி இருக்குது, குர்ஆன்ல சொல்லி தம்பி சொன்னாரு. அதே காரியம் பைபிளில் இருந்துதான் அங்க எழுதப்பட்டதுன்னு நான் நம்புறேன். இதுதான் எனக்குள்ள ஒரே ஒரு தவறான காரியம். எங்க இந்த பைபிளுக்குள்ள சத்தியவதற்கு காரியத்தை முகமது படிச்சுக்கிட்டு அதாவது தெரிஞ்சுக்கிட்டு அங்க எழுதி பிடிச்சி வச்சிருக்கிறாருன்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படி சொல்றதுக்கு எப்படி உண்மை எப்படி இருக்கட்டும், எனக்கு அப்படியே அந்த குர்ஆன் மேல இருக்க அன்பு வந்த காரணம், நான் படிச்சுட்டு இருக்க வேத புத்தகத்துல இந்த சத்தியம் அங்க இருக்குத, கடவுள் ஒருவன் சொல்லி இருக்குத, நீ ஏழைக்கு இறங்கு, கர்த்தரு கடன், ஏழைக்கு இறங்குதான் கர்த்தரு கடன் கொடுக்குறான்னு சொல்லி இருக்குது. அங்கேயும் சொல்லியிருக்கு, இங்கேயும் சொல்லியிருக்கு. நான் பேசிக்கிட்டு இருந்த காரியம்னா அங்கேயும் சொல்லியிருக்கு, இங்கேயும் சொல்லியிருக்கு. கிறிஸ்துவம் வேற இல்ல, இஸ்லாம் வேற இல்ல. நான் கிறிஸ்தவ முஸ்லீம், நீங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர். என் தம்பி நல்ல முஸ்லீம் கிறிஸ்தவர். இதுதான் அதோட காரியம், வேற ஒன்றும் இல்லை. நான் இன்னும் சொல்றேன் பாருங்க. பிரசங்கில பலியை கொடுத்து சொன்னார் ஐயா, பலியை கொடுத்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வழி விலகினார். பலி என்று இந்த ஒன்னே அவர் ஏற்றுக்கணும், வேறுபாடே இல்லை, வேறுபாடே இல்லை. நான் குர்ஆனில் இருந்து நிரூபிக்கிறேன், பைபிள்ல இருந்து அதுக்கு ஆதாரம் தாரேன். பலியை குர்பானியை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டால் நமக்குள் எந்த விதமான பிரிவினையும் இல்லை. அவன் கிறிஸ்தவன் சொல்ல தேவையும் இல்லை, முஸ்லீம் சொல்லவும் தேவையில்லை. நாங்கள் எல்லாம் தமிழ் கிறிஸ்தவ முஸ்லீம்களையும் சொல்லிக்கலாம். நம்மளை விட முக்கிய பெரிய கிறிஸ்தவனோ முஸ்லீமோ மேல்நாட்டிலே இல்லை. அவன் நமக்கு படித்து தர வேண்டியது, நாம கிட்ட இருந்து அவன் படிக்கணும். இங்கே நாம் இணையரையை பார்த்து உலகம் முழுவதிலும் உள்ள 90 கோடி முஸ்லிம்களும் 172 கோடி கிறிஸ்தவர்களும் ஒன்றுபட்டு இணைந்தால் உலகம் நம்மளை என்ன செய்யும்? 512 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் பூமியில். இன்றைய தினத்தில் 172 கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், 90 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். நாம சராசரி பாதிக்கு மேல போயிட்டோம். எவன் நம்மளை அசைக்க முடியும்? எவன் நம்மளை அசைக்க முடியும்னு கேட்கிறேன். நாம் ஒன்றுபட்டால் இந்த பூமியில வேண்டாம், நிச்சயத்துக்கு ஒன்றாச்சிருக்கோம். நாம் முதலாவது ஒன்று, நாம் ஒன்றாயிருந்தால் இறைவன் நம்மை நம்முடைய மோட்சராஜில் ஒன்றுபட அழைத்துக் கொள்வாரு குர்ஆன் சொல்லிருக்கு. நமக்கு ஏன் இந்த தப்பு வருது? ஏன் ஒருத்தர் ஏன் இணைஞ்சு போகக்கூடாது? இப்போ கிறிஸ்தவங்க போய் எங்க சைனா அடிக்க வருவாங்க. உண்மைக்கு அதனால அவர் போயிட்டாரு தெரியுமா? எனக்கு அதான் இருந்த சேப்பு கூட தூக்கி வச்சாரு. நான் பயந்துக்கு வேதனையோட வந்தேன். அந்த அஜாவை கடவுளா வந்து காலையில் நான் கட்சியில் வந்து அவங்க விட்டாரு. அவங்க இன்னைக்கு அவங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ 4 நாளைக்கு லீவ் போட்டுருக்கேன். நான் வேண்டிக்கிட்டாங்க. நான் வேண்டிக்கிட்டு முன்னாவே அவர் நான் நிற்கிறேன் ஐயான்னு. கடவுள் எனக்கு அப்படியான ஒரு நண்பரை கொண்டு கொடுத்தாரு. இந்த சகோதரன் கிழவனா கூட்டாரு. கண்ணாடி கூட 2 உடஞ்சு போச்சு. நீ காலையில் பாருங்க சொல்லு, கண்ணாடி படுத்த மாதிரி 2 உடஞ்சு போச்சு. இப்போ அழகா புது மாப்பிள்ள மாதிரி கண்ணாடி போட்டுருக்காரு. நான் அதை ஒட்ட வச்சுட்டு வாங்கினீங்கன்னா சரியா பிடிச்சே செய்து வந்தாரு. வாசிக்கிற ஆள் இல்லையே. நான் காலையில் ஆள் தேடிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. என் தம்பிட்டு கேட்டேன், புத்து சுட்டேன். ஆனால் நான் வரேன் அப்படின்னாரு. அவரு எப்போ எனக்கு கை கொடுக்குறாங்க. திட்டம் அடித்தா கூட வாங்கிட்டு திருப்பி அங்கே தான் ஓட்டிடுவார். அது எங்க பிறகு குணம். எங்கள் ஊரில் உள்ள பட்டினாங்க அப்படிதான் இருக்கிறோம். ஊரில் நான் வேறு, அவர் வேறு, அவர் குடும்பம் என் குடும்பம் வேறு. நான் என்ன தோல்கிற காக்கான கூட நாங்கள் வேற இல்லை. நான் திட்டம் அடித்தாலும் அது என் பிள்ளை, என் தம்பி. அது எங்களுக்குள்ள உரிமை. நீ யாரும் யாரும் கேட்கக்கூடாது. அது என்னோட உரிமை. அன்போடு கூட தான் நான். அதாவது அவர் ஆண்டவன் அடையுங்க எனக்கு ஒரு அளவு இருந்தா அதான் சொன்னேன். இப்ப சொன்னாரு, அதாவது 2 படிங்க. 2 அதிகாரம் 196 குர்ஆன். இங்கே ஒரு காரியத்தை அவரு நம்மளோட ஒட்டி போன்னு சொல்றேன். குர்ஆன் 296. குர்ஆன் 296. எனக்கு இந்த குர்ஆனை படிக்க ரொம்ப ஆசைப்பட்டுங்க. குர்ஆனை படிக்க எனக்கு ஆசை. புதுசா வார்த்தை வருது. உங்க இமாம்கள் சொல்லி கொடுக்காத, உங்க காலேஜ் அரபு காலேஜ் சொல்லி கொடுக்காத காரியம் எனக்கு மனதில் வருது. 296 196.
நீங்க முஸ்லீம் ஆகியான்னு கேட்கறவங்களாம் இருக்கிறாங்க. அல்லாவுக்காக ஆரம்பம் செய்த ஹஜ்ஜையும் உம்ராவை நீங்கள் பூரணமாக்குங்கள். ஆனால் மக்கா செல்ல முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்பட்டு ஹஜ்ஜை பூரணமாக்க முடியாவிட்டால் ஹஜ்ஜு என்னும் ஆடு மாடு ஒட்டகம் ஹஜ்ஜு என்ற ஒரு பரிசுத்தமான ஜீவ ஜந்தை உங்களுக்கு சாத்தியமானவை பரிகாரமாக குர்பானி கொடுக்க சொல்லி வாசிங்களேன். சரி, உங்களுக்கு தெரியும். குர்பானி கொடுக்க சொல்லி சொல்லப்பட்டது 37, 107 37 அதிகாரம் உங்களுக்கு வாசிக்க முடியாது. அவங்களுக்கு மனப்பாடமா தெரியும். அங்கே ஹாபிஸ் ஒரு குரூப் இருக்கிறாங்க. கீழே இருந்து மேல இருந்து கீழே 7 சொன்னா கூட பக்கவாட்டில் சொன்னா கூட அடின்னு அடிப்பாங்க. ஆனா அர்த்தம் தான் தெரியாது. அவங்க அர்த்தம் தெரியாம மடமானு சொல்லுவாங்க. ஒரு வசனத்துக்கு கூட அர்த்தம் என்ன கேட்டிருக்கேன். தம்பி இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த கீழே ஒரு தம்பியை கேட்டேன். ஒன்னாவது இடத்துக்கு என்ன சொல்லின்னு கேட்டேன். 37 அதுக்கு எங்க தம்பி அப்படின்னாரு. 37, 107 நான் இப்ப உங்களை குறிப்பிட்ட ஒரு ஆள் கூட்டிட்டு கேட்டேன்னா உங்களுக்கு தெரியாது. நான் கேட்கிற கேள்வி பார்த்து தெரியாது. அவருக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கிடாவை பலியிட. யாருக்கு பதிலாக? ஆபிரகாமுடைய மகனுக்கு பதிலாக. நீங்க எந்த மகனையா சொல்லுங்க, எனக்கு அப்படி கவலை இல்லை. மகன் ஆபிரகாமுடைய விந்துக்கு பிறந்த பிள்ளை. அது எந்த பேர்ல எனக்கு என்ன இருக்கு, அப்படி கவலை இல்லை. எந்த பிள்ளைய வச்சிருங்க, நான் அதை உங்களோட ஒன்று பண்றேன். ஆட்டுக்கிடாவை பலியிட செய்து அவருடைய பிள்ளைக்கு பதிலாக நேசகுமாரனுக்கு பதிலாக மகத்தான தியாகத்தின் மூலம் அவரை விடுவித்தோம். ஒரு ஆட்டுக்கிடாவை பலிட்டு மீட்டாங்க. இது குறித்து தம்பி கொஞ்சம் வித்தியாசமா சொன்னார். என்ன குர்பானி அங்க பங்கு கொடுக்குறது சொல்லி வேற ஒரு சந்தேகம் வந்தால் 10:94 படி சத்திய வேதத்தை எட்டி பார்க்கணும். அது வேறு இது வேற இல்ல. அதில் ஒரு விளக்கம் இல்லை என்றால் இதில் தான் பார்க்கணும். பார்ப்போம். அதை ஆதியாகமம் 22:12-13 22:12-13 22 அதிகாரம். நான் படிச்சா என்ன தப்பையும் படிக்கணும்னு நினைக்கிறோம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிற இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது புன்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அது தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். இதுல கொஞ்சம் தப்பிதான் போனாங்க. இப்ப பைபிள் அடுத்த வருஷம் சொல்ற பாருங்க. 22:6 22வது அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கு மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். குர்ஆனில் சொல்லப்படவில்லை. நெருப்பையும் கட்டையை எடுத்துக்கொண்டான். நெருப்பையும் கட்டையும் எதுக்காக எடுக்கிறோம்? நெருப்பையும் கட்டையை எதுக்கு எடுக்கிறோம்? நெருப்பை மூட்டுறதுக்கு தான் கட்டையும் நெருப்பு எடுக்கிறோம். விறகையும் எடுத்துக்கிட்டு கத்தியும் எடுத்துக்கிட்டு போறான். கத்தியும் எடுத்து இருக்கிறான். அப்ப என்ன செய்யறான்னு சொல்லி அர்த்தம்? வெட்டுனான். ஆட்டுக்குட்டியை கட்டாயம் வெட்டுனான். இந்த பிள்ளைய வச்சு எரிக்க வேண்டிய இடத்துல தகன பண்ணினா முற்றும் கொஞ்சம் கூட நகத்தை கூட இல்லை, இந்த மயிர் கூட இல்லை. அத்தனையும் இந்த மயிரில் இருந்து காலில் இருக்க நகம் வரையிலும் கம்ப்ளீட்டா சர்வாங்க பலி. நெருப்பிலிட்டு கொளுத்தினான். அதை பலியிட்டான். கொளுத்தினா சும்மா சாதனம் இருக்கிறதுனே பெரிய ஒரு காரியம். பெரிய ஆத்மீக சத்தியம். முற்றிலும் அப்படியே நெருப்பிட்டான், பலியிட்டான். பலியிட்ட இடத்துல நெருப்பு கொண்டு விறகுல வச்சு அடுக்கி விறகு மேல கிடச்சி தீய கொளுத்தினான். வெட்டி அதில் வச்சு கொளுத்தினான். ஆட்டை பரிகாரமா செய்யப்பட்ட ஆட்டை. அப்படின்னா என்ன செய்யப்பட்டிருக்குது? நீங்க இப்ப ஏமாத்துறீங்க கடவுளை. குர்பானி சொல்லி அடுத்த வீட்டுக்காரன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது விருந்து பலி. விருந்து பலி அப்படி ஒரு பலி. மொத்தத்தில் 12 பலி இருக்கு.
சந்தேகமான கலைஞர் இன்னொரு கூட்டத்தில் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தர்றேன். பலிகள் 12 விதமான பலிகள் உண்டு. அதுல பிரதான பலி சர்வாங்க தகன பலி. இயேசுவானவரை கம்பளிக்கு அப்படியே சர்வாங்கமாக சிலுவையில் அறையப்பட்டார். நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி அப்படி எனக்கு கவலை இல்லை. ஏத்துக்கிட்டாரு நான் உங்களோட தான் இருக்க போறேன். அது ஒரு நாள் உங்களுக்குள்ள வர அந்த அக்னி தேவனுடைய இந்த ஆவுலியாங்கிற அந்த அக்னி ஆவுலியாவுக்கு புகுது. அந்த அக்னி உங்களுக்குள் புகும் அன்று இதை நீங்கள் எந்த பலியை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆபிரகாம் என்னத்தை ஒண்ணு வெட்டி அங்கங்க பண்டம் பரிமாற்று பண்ணல. சிநேகிதர்களுக்கு நண்பர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கல. நீங்க அப்படி நம்புனா உங்களுக்கு பொய்யை சொல்லி தந்திருக்கிறார்கள். நான் இப்ப காட்டின வேதத்தை நம்ம 10:94 சொல்லி இருக்கு. இதுல சந்தேகம் வந்தால் எதுல குரான்ல இதுல சந்தேகம் வந்தால் குரான் 10:94 என்ன சொல்லுவாங்க ஒரு வாசி ஞாபகப்படுத்திருங்க ஐயா. குரான் 10:94 என்ன சொல்லுது? சட்டுன்னு எடுங்களா ஐயா, படிங்க. 10:94 படிங்க. நபியே நாம் உமக்கு அருள் செய்திருக்கோம். இதில் சிறிதும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். நீர் சந்தேகித்தால் முகமது நபியே நீர் சந்தேகித்தால் உமக்கு முன்னர் அருளப்பெற்ற வேதங்களை ஜெர்மனி கையில் இருக்கிற வேத புத்தகத்தை ஓதுவோரிடம் என்னிடத்துல நீர் கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுல கொண்டு வச்சு 1 மாதம் படிங்க. இல்ல ஒரு புத்தகத்தை 32 ரூபாயில இருக்கு நான் வாங்கி தரேன். ஏன் செலவு நான் செலவுக்கு தயாரா இருக்கிறேன். தம்பிக்கு ஒண்ணு அனுப்புனேன் கொடுத்தேன். அதுக்கு சவால் செலவு 16 ரூபாய் 18 ரூபாய். கவலைப்பட வேண்டாம், கடவுள் எனக்கு தர்றாரு. அதை வேணா கேட்டு பாருங்க சொல்லுவார். ரெஃபரன்ஸ் பைபிளை கொடுத்தேன், ஒத்துவாக்கியம் உள்ள பைபிளை. அது படிக்கிறது ஈஸி. வாங்கினா ஒத்துவாக்கியம் உள்ள பைபிளை படிங்க. சும்மா அந்த அந்த திருப்பு இந்த திருப்பதெல்லாம் படிக்காதுங்க. பைபிள்ல ஒத்துவாக்கிய பைபிள்னு ஒன்று இருக்குது. தரமான பைபிள் 1904 உண்டாக்கப்பட்ட இந்திய வேதாகம சங்கத்தால் உண்டாக்கப்பட்ட அந்த சரியான பைபிள். அது தமிழ் மொழியில் தமிழரால் என்னுடைய ஆதி மொழியால் உண்டாக்கப்பட்ட பைபிள். இந்த தமிழனால் எழுதப்பட்ட தமிழ் அர்த்தம் எடுத்து எபிரேய மொழியில் இருந்து இவன் தான் முந்தின மொழிக்காரன் தமிழன். இவனில் இருந்துதான் அந்த எபிரேயம் பிரிஞ்சுது. அதுக்குள்ள இருந்துதான் அரபி பிரிஞ்சிச்சு. அதுக்குள்ள இருந்தா ஹிந்தி வந்துச்சு, சமஸ்கிருதம் வந்துச்சு. இந்திய மொழி அரபி மொழியில ஒரு உருதுனி ஒரு மொழியை உண்டாக்கிச்சு, வியாபார மொழி. இந்த தமிழ் மொழியில தான் இந்த ஒரு பிரதான 6 மொழிகள் பிரிஞ்சு போச்சு. அதுல இருந்து கஷ்டம் முதல் லபா எங்க ஊர்ல என்னத்தை கெட்டாவது சொல்லணும்னா காணா சேர்த்துக்கிட்டே சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள தம்பிக்கும் தெரியும். எங்க ஊர்ல அப்படி பேசணும். அம்புன்னு சொன்னா கபு அப்படின்னு சொல்லுவோம். அது பொம்பளை பிள்ளைக்கும் தெரியும், ஆம்பளை பிள்ளைக்கும் தெரியும். இப்படி ஒரு இனத்தையாவது சொல்லி சேர்த்து மொழிகள் பரவி போச்சு. தமிழ் மொழி தான் ஆதி மொழி. ஆனால் அந்த ஆதி மொழியில உண்டாக்கப்பட்ட வேத புத்தகத்துல இந்திய வேதாகம சங்கத்தார 1904 எழுதப்பட்ட வேதாகம புத்தகம் இருக்குது. ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு வசனத்துக்கு 100 வசனம் ஈழா இருக்கும். வேதத்தின் ஒரு வசனத்தை சொன்னால் தவறு, அதுக்கு ஜோடி கட்டாயம் இருக்கும். குரானிலும் ஒரு வசனத்தை கொண்டு சொன்னால் தவறு, அதுல ஜோடி இருக்குது. இந்த ரெண்டும் ஒன்றே ஒத்து இருக்கு. அதனால இது வேற அது வேற அல்ல. படிங்க, குரானை மட்டும் படிங்க. வேத புத்தகம் கூட படிக்க நான் சொல்லல. குரானை படிங்க, நான் கைட் பண்ணபடி படிங்க, உங்களுக்கு வரும். படிக்காம மட்டும் ஒருத்தர் இருக்க வேண்டாங்க. ஐயா சத்தியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது குறித்த நடுவர் குறித்து சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்றதுக்கு முன்னால எப்படி 3 மாதம் 6 மாதம் ஆகலாம். அதுக்கு முன்னாடி இவர் படிக்க முடிக்க முடியாது. நான் கொடுத்திருக்க வசனத்தை இவரால் படிக்க முடிக்க முடியாது. இதை அதாவது அதுல இருந்து அடுத்த கண்டுபிடிக்கிறது மாத கணக்காகும் ஒரு வசனத்தை. நான் 12 வருஷம் படிச்சிருக்கிறேன். 12 வருஷம் படிச்ச பிறகு தான் இதை புரிய முடிஞ்சது. தம்பி அதனை என்ன விரட்டுவார். இந்த பைபிளை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு இதை விரட்டுவாரு. பதில் சொல்ல தெரியாது. தம்பி சொல்றதாரு தப்பிதமாக 6 மாதம் எடுத்துக்கலாம். நான் டைம் கொடுக்குறேன். 1 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. கிறிஸ்தவர நல்ல முஸ்லீமாக வெளியே வாருங்க. படிச்சோன்னு வந்துடும். வசனம் அந்த தம்பியை சொன்னா அந்த லைட்டை கொஞ்சம் மாற்றியான்னு சொன்னேன். என் சொல்லி என்ன செஞ்சு மாத்திட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க கண்டிப்பா கீழ்படுவீங்க. நல்ல முஸ்லீமாக கிறிஸ்தவராக வெளியே வருவீங்க. உண்மையாக சத்தியமே சத்தியம். அதனால இந்த பலிங்கிற காரியத்துல நீங்க உடன்பட்டு தான் ஆகணும். பைபிள் சொல்லுது, நெருப்பையும் கட்டையும் எடுத்துக்கொண்டு
கத்தியும் எடுத்துக்கொண்டு போனான். இந்த 3 பொருளும் சேர்ந்து தகன பலி ஆக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய குமாரன் அல்ல, ஹத்தி என்ற பசுத்த ஆடு அவனுக்கு பரிகாரமாக பலியிடப்பட்டது. அடுத்த சொன்னாங்க, தம்பி, கடவுள் நீதியை உடையவர், நேர்மை தவறாதவர், நியாயம் தவறாதவர். அவர் சொன்னா சொன்னதுதான், சட்டம் போட்டா போட்டதுதான், சட்டம் போட்டா போட்டதுதான். சின்ன வக்கீல் பெரிய வக்கீல அடிச்சிருவாரு. நானும் உதாரணத்துக்கு சொன்னேன், எனக்கு ஒரு கேஸ் நடந்தது சமயத்தில். நான் 100 ரூபாய்க்கு ஒரு வக்கீல் பிடிச்சேன் ஹைகோர்ட்ல. என்னுடைய எதிரியான தம்பிக்கு தெரியும், அவருடைய கடைக்காரரு, எனக்கு சொந்த கடை வசதி சொந்தக்காரரு. 8 வருஷம் கேஸ் நடத்தினாரு. சொலிசிட்டர் ஜெனரல் அங்க வந்து நின்னாரு. ஒரு நாளைக்கு 5000 வாடகை கூலி, 3 நாள் இருக்காரு, முடிஞ்சு 15000 கொடுத்தாரு. நான் 100 ரூபாய் கொடுத்து 27 வயசு தம்பியை வழக்கு பிடிச்சேன். சட்டத்தை கொண்டு விரிச்சு 10 ஜட்ஜி மீது வச்சுட்டாரு. அந்த சத்தியம் அங்க இருந்தது, வெல்ல முடியல. என்னதியா பயப்படாதீங்க, ஒண்ணுமா பாம்பா இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது, அதுக்கே பயப்படுறீங்க? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாதே, உட்காருங்க. என்ன கடவுளை குறித்த விசுவாசம்? ஆண்டோட தொழில் தளத்துல பேசிட்டு இருக்கிறோம், பாம்பை கண்டு பயப்படுறீங்களே? ஒண்ணும் பண்ணாத நம்மள, ஒண்ணும் படிக்க வேண்டாம். கடவுள் நீதி உடையவர் அப்படி சொன்னாரு. உண்மைதான், கடவுள் நீதி உடையவர். நான் ஒரு 100 ரூபாய் வக்கீல வச்சு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் பணம் வாங்குற ஒரு வக்கீல ஒரு வசனத்தை கொண்டு ஜெயித்தேன், ஒரு சட்டத்தை கொண்டு. அப்படியாக வேதத்தில் ஒரு வசனம் சரியா இருக்குமா இருந்தால் அதை கொண்டு எதையும் வெல்லலாம். அதனால கடவுள் நீதிபரனே அர்த்தம். கடவுளை போல ஒன்றும் இல்லை, உண்மைதான் சொன்னார். கடவுளை போல ஒன்றும் இல்லை, இருந்தா தானே கடவுள் எதையாவது பார்த்து படைச்சா தானே தன்னை ஒரு மாடு மாதிரி படைக்க முடியும். அல்லது ஒரு பன்னிக்குட்டி மாதிரி படைக்கிறாங்கல்ல, எலி மாதிரி, பன்னி மாதிரி, வயிற்றை தள்ளிக்கிட்டு, யானையை மாதிரி, குதிரை மாதிரி, மயிலை மாதிரி, எருமை மாடு மாதிரி. அப்படியா இருந்தா கடவுள்? தெரியாத, அவர் படைக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு இருந்தா தான் அதை மாதிரி படைச்சிருப்பாரு. இல்ல, அவருக்கு ஒப்பாக ஒண்ணும் இல்லை, அவரை போல ஒண்ணும் இல்லை. சரி, கடவுளுக்கு ஒரு புரோகிதர் தேவையில்லை. ஏன் இடையில நிறுத்தணும் கூப்பிடணும்? ஏசுவ வாரம், மரியாதை வாரம், யோசேப்பை வாரம், அவரே வாரம், இவரே வாரம் கூட தேவையில்லை. நேரடியா ஆண்டவனே பிரைஸ் தி லார்ட். லார்ட்னா கடவுள்னு சொல்றேன், நீங்க ஒரு வேற விதமா எடுத்துக்கிற கூடும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவேன். கடவுளே உன்னை துதிக்கிறேன். அது எப்படி இருப்பான்னு தெரியாது, ஆம்பளையா பொம்பளையா எப்படி இருப்பாரோ எனக்கு தெரியாது. துதிக்க வேண்டிய கடமை. அவன் எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் ஒப்பானவன் இல்லை. தம்பி கரெக்டா சொன்னாங்க, அவருக்கு ஒரு புரோக்கர் தேவையில்லை, நேரடியா போய் பேசலாம். ஆண்டவா, குழந்தை கதை பேர குழந்தை பார்த்தாதான் இந்த கதை தெரியும். அந்த குழந்தை கொஞ்சி கிஞ்சி கேட்கிற போது என்னத்தை இருந்தாலும் தாத்தா பயாட்டி கொடுத்துருவா. சாப்பிட்டு இருக்க முட்டை இருந்தா வாயில புடுங்கும். இவனுக்கு ஒரு அண்டா சோறு இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அந்த முட்டையை அந்த குழந்தைகளை கொடுத்துட்டு சாப்பிடுவான். ஏன் தெரியுமா? அதான் அந்த குழந்தை மேல இருக்க அந்த தாத்தாவுக்கு இருக்கிற பற்று, பாட்டிக்கு இருக்கிற பற்று. அந்த குழந்தை இவன் வாயில இருந்து கொடுத்தனா விட்டுருவான், என்னதான் இருந்தாலும், என்னவா இருந்தாலும் கொடுத்துருவான். அது பேரனானா தான் தெரியும். இங்க தாத்தா மாதிரி இருக்க உங்களுக்கு தெரியும், அதனால அதை ரொம்ப வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு இடையில ஒரு புரோகிதர் தேவையில்லை. பேர பிள்ளை மாதிரி தாத்தா சும்மா சொல்லுங்க, அப்பானுக்கு கூப்பிடுறத விட தாத்தானே கூப்பிடுமே, ஒரு படி கூட தானே. அப்பனுக்கு மூத்தவன் தானே அவன். தாத்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா அவன் தரமாட்டேன்னு சொல்லணும்னா புடிங்கிட்டே செய்யலாம். ஆண்டவன் இருந்து நாம எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாத்தையும் பூமி நிறைய வச்சிருக்கேன், சாப்பிட்டு பெற்று பெருகி என்னண்டவா, அவ்வளவுதான் அப்படி சொல்றாரு ஆண்டவர். அதனால புரோக்கர் இடையில தேவையில்லை. இயேசுவும் முகமதும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொன்னாரு. இந்த இடத்துல நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். எனக்கு முகமது மேல எந்த வெறுப்பும் இல்லை, ஆனா மகமதியர் மேல எனக்கு கொஞ்சம் வெறுப்பு உண்டு. முஸ்லீம்கள் மேல எனக்கு வெறுப்பு கிடையாது. மகமதியில் இருக்கிறவங்க குழந்தைங்க, முஸ்லீம் எனக்கு சொல்லப்படுறவங்க வளர்ச்சி பெற்றவங்க. மகமதியர்கள் மூட கொள்கையில பழக்க வழக்கம் உள்ளவங்க, அதை இதை அப்படி இப்படி செய்யறவங்க. முஸ்லீம்கள் தேர்ந்தவங்க.
இன்னொரு படி கொஞ்சம் கூட பார்த்தா மூமின்கள். எனக்கு மூமின்கள் ஆகிறதுக்கு ரொம்ப விருப்பம். கிறிஸ்தவனும் முஸ்லீமும் சேர்ந்து மூமின்கள் ஆயிடலாம். நம்ம கொண்டு போடுங்கிற இடத்துல கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் நாம் விரும்புகிறபடி மூமின்கள் ஆயிடலாம். இந்த உலகத்தை ஆள முடியும் நம்மால். ஆண்டவரே சொல்றாரு அந்த பைபிள்ல. அதனால இயேசு முகமதையும் ஒன்னா இணைக்க என்னால விருப்ப முடியல. அது அந்த தூதர் கொள்கையில பேச வேண்டிய காரணம், அதனால அதை விட்டுறேன். இப்போ பிதாவாகிய தேவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று இயேசு சுட்டிக்காட்டினார். கடவுள் பெயரால் ஒருவனையும் ஏமாற்றக்கூடாது. கடவுளுக்கு இன்னொரு இடையில ஒரு ஆள் வச்சா தரம் வச்சா கட்டாயம் தரம் வச்சா ஏமாத்தான் ஆகணும். இயேசு என்ன சொன்னார்னா, உங்களுடைய பிதாவும் என்னுடைய பிதாவும் அப்படின்னு சொன்னார்.